ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ராப்ளம், எ பார்ட்டிக்கல் இஸ் thrown over a triangle from one end of the horizontal base and grazing the vertex fills on the other end of the base. If A and B are the base angles and alpha is the angle of projection, show that tan alpha is equal to tan A plus tan B அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் ஓவர் எ ட்ரையாங்கிள் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த பேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுதான் வந்து ட்ரையாங்கிள். எ பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் ஓவர் எ ட்ரையாங்கிள். ஸோ இந்த பார்ட்டிக்கலை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம த்ரோன் பண்ணுறோம். இதுதான் வந்து ஹரிசாண்டல் பேஸு. இது ஃபால்ஸ் ஆன் த அதர் எண்ட் ஆஃப் த பேஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம த்ரோன் பண்ணோம் அப்படின்னா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா இதுதான் வந்து அதர் எண்டு. ஸோ இந்த அதர் எண்டுக்கு வந்து பார்ட்டிக்கல் வந்து போகுது. இஃப் ஏ அண்ட் பி ஆர் த பேஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா tan alpha is equal to tan A plus tan B அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னாலே வந்து யூங்கிறத வந்து ஒரு வெலாசிட்டியாக வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்ஃபாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிக்கலை வந்து நம்ம த்ரோன் பண்ணுறோமா. ஸோ பார்ட்டிக்கல் த்ரோன் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கல் இங்கேருந்து இப்படி போய் அதுக்கப்புறம் தானே வந்து கீழே விழும். ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும்ல. ஸோ அந்த கிரேட்டஸ்ட் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த டைமை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா டி அப்படின்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். லெட் டி பி த செகண்ட்ஸ் பி த டைம் ஃப்ரம் ஏ டு சி. ஸோ அப்போ அந்த கிரேட்டஸ்ட் ஹைட் நமக்கு தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிற பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த கிரேட்டஸ்ட் ஹைட்டை வந்து நம்ம என்னென்னு அந்த ஹைட்லேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலராக வந்து ஒரு லைன் வரைய போகிறோம் ஏபிக்கு. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டி அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்போது ஏபி பெர்பெண்டிகுலர் டு சிடி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த சிடியை வந்து நம்ம ஹெச் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இதுதான் வந்து ஹைட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்சிடர் த வெர்டிக்கல் மோஷன். ஸோ பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபலா அதில் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஹெச் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வெலாசிட்டியை வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் வந்து ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் வெலாசிட்டி வந்து யூ காஸ் ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சலரேஷன் பார்க்கணும். ஆக்சலரேஷனுங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் வந்து 0, வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் வந்து ஜி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ½ ஜிடி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து இங்கே ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து யூகாஸ் ஆல்ஃபா அதை வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு போடும்போது இன்டூ டீயை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம், இன்டூ டீயை வந்து மல்டிபிள் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபலா அந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதையே தான் வந்து நம்ம இங்கே எடுக்க போகிறோம். வெர்டிக்கலை பொறுத்த வரையில் யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ½ ஜிடி ஸ்கொயரா. ஸோ இங்கே ஹெச்ங்கிறது தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஹெச்சை வந்து நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்னா யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ½ ஜிடி ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடி அப்படிங்கிறது தானே வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. எப்படி ஹெச்ங்கிறது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸோ அதை மாதிரி ஏடிங்கிறது தான் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் எப்போவுமே எப்படி எடுப்போம் அப்படின்னா வந்து யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ அதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் சிஏடி இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் சிஏடியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ஆங்கிள். ஸோ அப்போ டேன் ஆல்ஃபா தேவை அப்படின்னா டேன் ஏ தேவை அப்படின்னா டேன் டீட்டாக்கு ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது வந்து சிடி, அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஏடி. அதனால ஆப்போசிட் பை அட்ஜசண்ட் ஃபார்முலா வந்து போட்டிருப்போம் சிடி பை ஏடி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிடியை தான் வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்து வச்சுருக்கிறோமா. ஸோ ஹெச் பை
ஏடி அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ ஹெச்சோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். ஏடியோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா தனித்தனியாக டிவைட் பண்ணிடுவோம். யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி பை யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டீன்னு போட்டுருணும் மைனஸ் 1/2 ஜி டி ஸ்கொயர் பை யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இப்படி போட்டாச்சு அப்படின்னா யூ கேன்சலு, டி கேன்சலு, அதுக்கப்புறம் ஒரு டி வந்து கேன்சல் ஆகும். அப்போது சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் டேன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி பை 2u காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது எதனோட வேல்யூ அப்படின்னா டேன் ஏவோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? சரி. ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் சிஏடிங்கிற ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை மாதிரி ட்ரையாங்கிள் சிபிடி இந்த ட்ரையாங்கிளையும் வந்து நம்ம அடுத்தது வந்து கன்சிடர் பண்ணணும். ட்ரையாங்கிள் சிபிடியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த டேன் பி இந்த ஆங்கிளை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிளுக்கு டேன் டீட்டா போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது வந்து சிடி, அட்ஜசண்ட்டாக உள்ளது வந்து டிபி. ஓகேவா? அப்போது tan b ஈக்குவல் டு சிடி பை டிபி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டிபியோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, டிபியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டிபி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஏபி தான் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு தெரியுமா? ரேஞ்சுனால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு பார்ட்டிக்கல் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அது கிரேட்டஸ்ட் ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே வந்து கீழே விழுதோ இந்த கீழே விழக்கூடிய இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ரெண்டு டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பொறுத்த வரையில் உங்களுக்கு ஏபி அப்படிங்கிறது தான் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சு. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு வந்து ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் லெங்க்த் ஏபியை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏடி ப்ளஸ் டிபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நமக்கு இப்போ டிபி தானே தேவை. அப்போ டிபி இதுலேருந்து என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா ஏபி மைனஸ் ஏடி அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்போம். டிபி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏடி அப்படின்ட்டு. ஸோ ஏபிங்கிறது தான் ஹரிசாண்டல் ரேஞ்சு. அதனோட வேல்யூ வந்து 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி. ஏடிங்கிறது மேலே ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம டிபியோட வேல்யூவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம tan பிக்கு வருவோம். ஸோ tan பியோட வேல்யூ என்னது அப்படின்னா tan பிங்கோட வேல்யூ வந்து சிடி பை டிபி அப்படின்ட்டு இருக்குது. சிடியோட வேல்யூ வந்து ஹச். டிபிக்கு நம்ம என்னது எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். அகைன் ஹெச்சுக்கு ஏற்கனவே வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எழுதி வச்சுருக்கிறோமா? ஹெச்சுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னது யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுருக்கிறோம் டிவைடடு பை இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா மொத்தமாக டிவைடட் பை ஜி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நியூமரேட்டருக்கு போயிருமா? ஏன்னா 1/1/g அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இது இருக்குது. அதனால் நியூமரேட்டருக்கு வந்து ஜி போயிடும். இது ரெண்டுத்துலேருந்து ஒரு டீயை வந்து பொதுவாக எடுக்கலாம். டீயை பொதுவாக எடுத்தால் ஃபஸ்ட்டு டேர்மில் என்னது இருக்கும் அப்படின்னா யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது இருக்கும். 2வையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோமா? 2u சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் வந்து ஒரு ஜிடி அப்படிங்கிறது வந்து இருக்கும் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்து இங்கேயும் வரும்.
கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து வந்து எதை காமனாக எடுக்கலாம்னா யூ காஸ் ஆல்ஃபாவை வந்து பொதுவாக எடுக்கலாம். ஸோ யூ காஸ் ஆல்ஃபாவை வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே அந்த GT/2 இருக்குல்ல, அதை வந்து 2வை வந்து முன்னாடி போட்டுக்கிடுவோம். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் யூ காஸ் ஆல்ஃபாவை மட்டும் பொதுவாக எடுக்க போகிறேன். பொதுவாக எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எனக்கு என்னது இருக்குன்னா யூ காஸ் ஆல்ஃபாவை தான் பொதுவாக எடுத்திருக்கேன். 2u காஸ் ஆல்ஃபாவை பொதுவாக இருக்குல்ல, அப்போது 2u சைன் ஆல்ஃபாங்கிறது வந்து பாக்கி இருக்கும். ரெண்டாவது டேர்மில் ஜிடிங்கிறது மட்டும் பாக்கி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இந்த 2ங்கிறது என்னது அப்படின்னா இந்த 2ங்கிறது என்னது அப்படின்னா இந்த எல்சிஎம் எடுத்தோம்ல அந்த 2 தான் வந்து இந்த 2. மிச்சப்படி இதில் வந்து நான் யூ காஸ் ஆல்ஃபாவை மட்டும்தான் பொதுவாக எடுத்திருக்கேன். இப்போ 2u சைன் ஆல்ஃபாங்கிறது பாக்கி இருக்கும். இதில் யூ காஸ் ஆல்ஃபாவை பொதுவாக எடுத்துட்டா ஜிடி மட்டும் பாக்கி இருக்கும். அப்போ 2u காஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி 2u சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜிடி போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது GT/2u காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பாக்கி இருக்கும். அப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது என்ன வேல்யூ? tan bயோட வேல்யூ. tan bயோட வேல்யூ என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா GT/2u காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஏற்கனவே நம்ம tan a கண்டுபிடிச்சி வச்சோமா. ஸோ tan aக்கு நமக்கு என்னது ஆன்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா tan ஆல்ஃபா மைனஸ் GT/2u காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ tan a ப்ளஸ் tan b ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மைனஸ் வேல்யூவும் இந்த ப்ளஸ் வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். அது போக பாக்கி இருக்கக்கூடியது வந்து tan ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோ தட் த கிரேட்டஸ்ட் ஹைட் விச் எ பார்ட்டிக்கல் வித் இனிஷியல் வெலாசிட்டி v கேன் ரீச் ஆன் எ வெர்டிக்கல் வால் அட் எ டிஸ்டன்ஸ் a ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் v²/2g மைனஸ் ga²/2v² அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். Show that the greatest height which a particle with initial velocity v on a vertical wall at a distance from the point of projection. அப்போ வந்து greatest height ஓட வேல்யூ வந்து இது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ greatest heightக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். Also prove that the greatest height above the point of projection attained by the particle in its flight is இந்த வேல்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டு, இதுக்கு அப்புறம் இது வந்து சர்டைன் பாயிண்ட்லேருந்து வந்து கிடைக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் ஹைட்டு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து நம்ம எழுதிக்கிடுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா. ஸோ அதுலேயே வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். y is equal to x tan alpha minus gx²/2v² cos² alpha அப்படிங்கிறத வந்து நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்கா. இந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஏ போடும்போது a tan alpha minus ga²/2v² cos² alpha அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ga² ரெண்டாவது டேர்ம் ஆக்சுவலாக இந்த டேர்ம் என்னது இருக்குன்னா y is equal to a tan alpha minus ga²/2v² cos² ஆல்ஃபான்னு இருக்குது. இந்த ரெண்டாவது டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ga²/2v² இன்ட்டு 1/cos² ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா? இதுவும் சேம் தானே, இதுவும் வந்து சேம். ஓகேவா? ஸோ இப்போது ga²/2v² 1/cos² θ இஸ் நத்திங் பட் sec² θ. இந்த ஃபார்முலா வந்து ட்ரிக்னாமெட்ரிலேயே நமக்கு தெரியும். அதை மாதிரி இதை ga²/2v² இன்ட்டு sec² θவை வந்து 1 + tan² θ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் தெரியும். அப்போ ரெண்டாவது டேர்மை நான் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா ga²/2v² இன்ட்டு 1 + tan² ஆல்ஃபான்னு எழுதிக்க முடியும். ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டேனுக்கு பதிலாக டீன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்.
t ஈக்குவல் டு tan ஆல்ஃபா அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு y என்னது கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டேர்ம் a tan ஆல்ஃபாங்கிறது வந்து at அப்படின்ட்டு மாறும். மைனஸ் GA²/2V² இன்ட்டு 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது வந்து 1 + t² அப்படின்ட்டு மாறும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து at மைனஸ் GA²/2V² இன்ட்டு 1 + t², where t is equal to tan ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதி வச்சுருப்போம். y is equal to at மைனஸ் GA²/2V² இன்ட்டு 1 + t² அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த yங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேல்குலஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா அதனோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் அ ஃபங்க்ஷன் டு பி மேக்ஸிமம். ஸோ ஒய்ங்கிறது மேக்ஸிமமாக இருக்கணும்னா dy/dt ஈக்குவல் டு 0, dy/dt கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 போடணும். ஈக்குவல் டு 0 போட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஒய்யோட வேல்யூவை d²y/dt² சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கணும். அதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த dy/dtயும் d²y/dt² வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து y என்னது இருக்குது இப்போது? y is equal to at minus GA²/2V² into 1 + t² இருக்குதா? இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dy/dt என்னது கிடைக்கும்? ஏயை வச்சுக்கிட்டு டீயை பண்ணால் 1, அப்புறம் டீயை வச்சுக்கிட்டு ஏவை பண்ணால் 0, அதனால் எழுதியிருக்க மாட்டோம். மைனஸ் GA²/2V² அப்படியே வச்சுக்கிட்டு 1 + t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2t. அதுக்கப்புறம் 1 + 2t² வச்சுக்கிட்டு அப்படியே வந்து GA²/2V² பண்ணால் 0. அதனால dy/dtயோட வேல்யூ வந்து உங்களுக்கு a மைனஸ் GA²/V² இன்ட்டு டீன்னு கிடைக்கும். இந்த 2ம் வந்து கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். d²y/dt² பார்த்தோம் அப்படின்னா ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் GA²/V² அப்படியே வச்சுக்கிட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கண்டிப்பாக <0 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம் நம்ம. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து <0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா dy/dtயை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு v கண்டுபிடிச்சா வந்து போதும். ஸோ dy/dtயை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போடுவோமா? அப்போது a மைனஸ் GA²t/V² ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இதை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டுட்டு போயிடலாம். அப்போது ஒரு ஏ கேன்சல் ஆகும். அப்போ t தேவை அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டா V²/GA அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ டீயோட வேல்யூ வந்து உங்களுக்கு V²/GA அப்படின்ட்டு இருக்கும். இந்த டீயோட வேல்யூவை வந்து நம்ம ஒயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y ஆக்சுவலாக என்னது எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா at மைனஸ் GA²/2V² இன்ட்டு 1 + t² அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். இதில் இந்த y is equal to at மைனஸ் GA²/2V² இன்ட்டு 1 + t² எழுதி வச்சுருக்கிறோம். இதில் டீக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை போடணும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? V²/GAன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? GA²/2V² இன்ட்டு 1 ப்ளஸ் இது t² தானே? t²னா இப்போ V⁴/G² A² அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது வந்து V²/G. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து உள்ள 2 டேர்முக்கும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1ங்கிறதுனால அது GA²/2V² அப்படிங்கிறது வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு GA²/2V² இன்ட்டு V⁴/G² A² அப்படின்ட்டு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு G வந்து போயிடும், இந்த A²ங்கிறது போயிடும், இந்த V⁴ங்கிறது வந்து V² அப்படின்ட்டு மாறும். ஸோ அப்போ இது என்னது வரும் அப்படின்னா V² / G
மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் பை 2v ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து v ஸ்கொயர் பை 2g அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் தேர்டு டேர்மும் சிம்ப்ளிஃபை பண்ணால் 1 மைனஸ் 1/2 வந்து 1/2 தான். ஸோ அப்போ v ஸ்கொயர் பை 2g அப்படிங்கிறது கிடைக்கும். மிடில் டேர்மாக அப்படியே எழுதிடலாம், ஜிஏ ஸ்கொயர் பை 2v ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ, v ஸ்கொயர் பை 2g மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் பை 2v ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா v ஸ்கொயர் பை 2g மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் பை 2v ஸ்கொயர் அப்படின்ட்டு. இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் ரீச்டு ஆன் த வால் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு டியூரிங் த ஃப்ளைட் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபார்முலா பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு வந்து v ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g அப்படின்னு ஃபார்முலா ஏற்கனவே வந்து நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வந்து இது வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு பை த பார்ட்டிக்கல், அந்த ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்னதுன்னா v ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ v ஸ்கொயர் பை 2g sin ஸ்கொயர் டீட்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை கொசிகன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். ஸோ sin ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 பை கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கிற போகிறோம். அப்போ v ஸ்கொயர் பை 2g இன்ட்டு 1 பை கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலான்னு தெரியும். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கிடுவோம். பட் காட் டீட்டா இஸ் நத்திங் பட் 1 பை 1 ப்ளஸ் 1 பை tan ஸ்கொயர் ஆல்ஃபாவா, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் டீட்டா. பட் நம்ம ஃபஸ்ட்டே என்ன எழுதி வச்சுருக்கோம், tan ஆல்ஃபாவும் டீயும் வந்து ஈக்குவல்னு எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ டீயோட வேல்யூவை வந்து நம்ம tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அப்போ டீயோட வேல்யூவை வந்து நம்ம தலைகீழாக வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டீயோட வேல்யூ v ஸ்கொயர் பை ஜிஏங்கிறதுனால இதை டி ஸ்கொயரை வந்து ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை வி பவர் 4 அப்படின்ட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக கொசிகன் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து 1 பை கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் டீட்டா. நம்ம முதல்லையே tan டீட்டாவோட வேல்யூ டீன்னு எழுதி வச்சுருக்கிறோம். டி கேன்சர் வந்து ஜிஏ, டி கேன்சர் வந்து வி ஸ்கொயர் பை ஜிஏன்னு எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ இது வந்து இன்வர்ஸில் இருக்கிறதுனால ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை வி டு த பவர் 4 அப்படின்ட்டு வந்து போட்டாச்சு. ஸோ இதை வந்து இப்போ சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியது தான். அப்போ வி ஸ்கொயர் பை 2g இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வி பவர் 4 வந்து மேலே போயிடும். கீழே வந்து வி பவர் 4 ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ வி பவர் 4 இன்ட்டு வி ஸ்கொயர் வந்து வி பவர் 6 டிவைடடு பை 2g இன்ட்டு வி பவர் 4 ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ அதை தான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம். வி பவர் 6 டிவைடடு பை 2g இன்ட்டு வி பவர் 4 ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு டியூரிங் த ஃப்ளைட். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் இதோட வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னது அப்படின்னா, டு டிட்டர்மைன் த வென் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் மேக்ஸிமம். ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிவன் த மேக்னிடியூட் u ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ அப்போது இஃப் யூ இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி, யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்து ஆல்ஃபாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக இருந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோமா, 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி அப்படின்ட்டு ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் சைன் 2 ஆல்ஃபா. அதனால இதை u ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 ஆல்ஃபா பை ஜி அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம்.
ஆனால் ஜிங்கிறது வந்து இங்கே கான்ஸ்டன்ட். ஓகேவா? நவ் ஜி பீயிங் அ கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் வேல்யூ ஆஃப் யூவும் வந்து சப்போஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஆரோட வேல்யூ வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னா சைனை பொறுத்து தான் மாறும். ஏன்னா ஜிங்கிறதோட வேல்யூ 9.8ங்கிறது தெரியும், யூங்கிறதும் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஆர் வந்து இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா sin to alpha வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். sin to alpha வந்து மேக்ஸிமமாக எப்போ sin to alphaவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது அந்த டேபிள்லேயே தெரியும்ல, sin டேபிளில் 0 1/2 1/√2 √3/2 1ன்னு. ஸோ சைனுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஆர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா sin to alphaவோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கணும். அப்போ சைன் ஆல்ஃபாவில் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரின்னு இருக்கணும். ஏன் 90 டிகிரி அப்படின்னா அந்த டேபிளில் sin 90க்கு தானே வந்து 1ன்னு வரும். √3/2 1னா 0 30 45 60 90 sin 90யோட வேல்யூ தான் வந்து 1. அப்போ sin 2 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கணும்னா 2 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 90 டிகிரின்னு இருந்தால் தான் sin 2 ஆல்ஃபாவுக்கு வந்து 1 கிடைக்கும். 2 ஆல்ஃபா வந்து 90 டிகிரி இருக்கணும்னா அப்போ ஆல்ஃபா வந்து 90 2வால் டிவைட் பண்ணால் 45 டிகிரி அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 45 டிகிரின்னு இருந்துச்சுன்னா அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்ட்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்ட்டு சொல்லலாம். இது இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்டு. ஹென்ஸ் ஃபார் அ கிவன் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஸோ கொடுத்துருக்கிற வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து இஸ் மேக்ஸிமம் when the particle is projected at an angle of 45 டிகிரி. ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 45ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆல்ஃபாவோட வேல்யூ 90, sin 90யோட வேல்யூ வந்து 1. அப்போ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ வந்து R = U²/G அப்படின்ட்டு வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ U²/G அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து 2 யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 2 tan A + tan B = tan ஆல்ஃபான்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அப்புறம் கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.